I have a client wherein she's 28 years old. நல்லா வெல் செட்டில்டு, நல்லா ஏர்ன் பண்றாங்க. ஒரு 4 இயர்ஸா லிவிங்ல இருந்திருக்கிறாங்க ஒரு பர்சனோட. அது நடந்திருக்கு செக்ஷுவல் தான் மெயினா. பட் அதை மீறி ஒரு பிசிக்கல் இதுவும் நடந்திருக்கலாம். எங்களுக்கு அதனால பயமா இருக்கு. எனக்கு இன்னும் அந்த பாஸ்ட் திங்கிங்ல இருந்தே வர முடியல. சொசைட்டி கேக்குது, போகுது, வருதுன்னு. பட் தட் கேர்ள் இஸ் நாட் ரெடி. அப்ப நான் அந்த பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றேன். பட் இந்த கேர்ள் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நோ, ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் உமன். இன்னைக்கு நம்ம கூட ஆஷா பாக்கியராஜ் மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். லேட் மேரேஜ் அதான் இன்னைக்கான டாபிக். இப்போ 30 வயசு மேலே ஆயிடுச்சு, இல்லை 30 வயசு ஆயிடுச்சுனாலே அவங்க ஏதோ மேரேஜ் பண்ணலாம் ஒரு பாவம் பண்ணவங்க மாதிரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மேம். அப்பெல்லாம் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை அப்பா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ சுற்றி இருக்கவங்கலாம் அவங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சா, உனக்கு கல்யாணம் ஆகாது, இதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே எவன் பொண்ணு கொடுப்பான், இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. இந்த லேட் மேரேஜ் எதனால நடக்குது? ஒரு வேளை அவங்களாம் நான் கெரியர்ல செட்டில் ஆயிட்டு நான் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்றதுனால ஆகுதா, இல்லை பேசிக்கா என்ன காரணம் மேம்? ஆக்சுவலி மேரேஜ் ரேஸ் கிடையாது. முன்னாடிதான் அந்த காலத்துல மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் ஏஜ் ரிலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. பேசுறவங்க சுத்தி இருக்கிறவங்க சீக்கிரம் கல்யாணம் ஆனாலும் பேசுவாங்க, லேட்டா கல்யாணம் ஆனாலும் பேசுவாங்க. பட் எனிவே இப்ப 30s எல்லாம் போகும்போது ஆப்வியஸா சொசைட்டி ஏன் பொண்ணு கிடைக்கல, ஏன் பையன் கிடைக்கலன்ற ஒரு லேபிளிங் குள்ள போயிடுறாங்களே தவிர்த்து ஏன் நடக்குது அப்படின்னா, யூசுவலாவே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. பினான்சியலா நம்ம ஸ்டேபிள் ஆகணும், கேரியர் வைஸ் நம்ம ஸ்டேபிள் ஆகணும், தெளிவா இருக்கணும். ஏன்னா டிவோர்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆகுதுன்றத கண் முன்னாடி நம்ம எல்லாருமே பாக்குற ஒரு விஷயம். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்ட்டு வரும்போது கண்டிப்பா அந்த ஒரு ஃபியர் வருது. பட் நான் நிறைய கவுன்சிலிங்ல பாக்குறது என்ன அப்படின்னா, அவங்களோட ப்ரியோரா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், முன்னாடி ஒரு பிரேக்கப் ரிலேஷன்ஷிப்குள்ள போய் இருக்கிறது, அதனால ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்த அவங்க அனுபவிச்சதுனால இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அடுத்தது நிறைய பேரண்ட்ஸோட ஃபைட். அந்த அப்பா அம்மா இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நாங்க அந்த ஒரு சூழ்நிலையில தான் வளர்ந்தோம், நாங்க இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது எங்களுக்கு பயமா இருக்கு, அப்ப சிங்கிளா இருக்கிறதே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி ஒரு கெரியர்ல நான் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் மேரேஜ் லைஃப்ல ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு போகுமா, இல்ல அது எப்படி மேம்? ஹெல்த்தியா கொண்டு போகுமான்னு தெரியல. பட் இட் இஸ் அன் வைஸ் டிசிஷன். பினான்சியல் ஸ்டேபிலிட்டின்றது ஒரு மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே கண்டிப்பா தேவைப்படுது ஆப்வியஸ்லி. ஏன்னா அது ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் பினான்சியல் இண்டிபெண்டன்சியை வச்சுதான் முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இப்ப நிறைய உமன் சொல்றது which is giving me one ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கவுன்சிலரா கேட்கும் போது அப்படின்னா, உமன் சொல்லுவாங்க, இல்ல நான் ஒரு 2 வருஷம் ஆன் சைட் போகணும், நான் எனக்கான மணி நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கணும்ன்றது. இதுல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணதான் செய்வாங்க. பட் அந்த இண்டிவிஜுவல் எடுக்கிற டிசிஷன் தான் அது. ஹெல்த்தியான்றது நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பொறுத்தது. ஓகே, இப்ப 24 இயர்ஸ்ல ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா போய் டிவோர்ஸ்ல தான் முடியுமானா நோ, ரைட்? நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப்லயும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்குது. பட் அவங்கவுங்க அது எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எப்படி பாக்குறாங்க, எப்படி விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்னு இருக்குது. அப்ப 35 வயசுல 38 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே ஹெல்த்தியர் ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கிறாங்கன்னா நோ, அங்கேயுமே நிறைய டிவோர்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ கேரியருக்கும் ஹெல்த் ரிலேஷன்ஷிப்க்கும் நான் சம்பந்தப்படுத்த மாட்டேன். ஓகே, இப்போ அந்த 30 வயசு ஆனவங்களா இருக்கட்டும், லேட் மேரேஜ் பண்றவங்க, அவங்களுக்கு கூட பெருசா ப்ரெஷர் இருக்க மாட்டேது. ஓகே, நான் இப்ப எனக்கு வயசானா ஆகுது, பரவாயில்ல, பொறுமையா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில தான் இருக்காங்க. ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் போட்டு அவங்கள படுத்துற பாடே அவங்க எந்த மாதிரியான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்க்குள்ள தள்ளும் மேம்? அது ஐசோலேஷன்ல கொண்டு போகும். ஓகே, தன்னை தானே கம்பேர் பண்ணிப்பாங்க. இப்ப மெயினா லேட் மேரேஜால வர டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்டிலிட்டி இஷ்யூ. ஓகே, இந்த குழந்தை ஏன்னா அடுத்தது அவங்க குழந்தை பிளான் பண்ணணும்ன்ற போது ஏஜ் தான் ஆப்வியஸா எங்க போனாலும் அதை பாப்பாங்க. அண்ட் நம்ம சொசைட்டியும் சொல்றது அதுதான். படிக்கும் போது அடுத்தது எப்ப வேலைக்கு போவ, வேலைக்கு போயிட்டா அடுத்தது கல்யாணம், கல்யாணம் ஆயிட்டா அடுத்தது ஃபர்ஸ்ட் பேபி, அடுத்தது செகண்ட் பேபி, அடுத்தது கல்யாணம். நம்ம சொசைட்டி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கேட்டுட்டே தான் இருக்கும். பட் நமக்கு இதனால என்ன பாதிப்புன்றதுதான் ஒரு இண்டிவிஜுவலுமே பார்க்கணும். ஸோ அப்போ அந்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா எனக்கு அந்த ஃபர்டிலிட்டின்றது தான் ஒன்று மெயினாக பேசுறது. அடுத்தடுத்து இந்த இண்டிவிஜுவல் சொசைட்டி ஒரு ப்ரெஷரை கொடுக்க
அவங்களா வந்து ஒரு கற்பனைக்குள்ள போயிடுவாங்க. ஓகே, என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே கல்யாணம் ஆகுது, அப்ப எனக்கு ஆக மாட்டேங்குது, மேபி ஏதாவது ஒரு 1 or 2 ரிஜெக்ஷன்ஸ் கூட அங்க நடந்திருக்கலாம், அப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் ஒருவேளை ஏதாவது சரியில்லையா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் அதனால வந்துட்டு அவ்வளவு நாள் நல்லா இருந்திருப்பாங்க. அப்ப இந்த மேரேஜ்னு ஒரு விஷயம் பிளான் பண்ணும்போது ஃபேமிலி கிட்டே இருந்தே ஒரு எதிர்ப்பு, ஃபேமிலியே நம்மள அப்படி பேசுறாங்க, ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கும் நான் வந்து அங்க பாக்குறேன் பொண்ணு இங்க பாக்குறேன் பொண்ணு, உனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் இதுல வந்து சோசியல் மீடியா ஆல்சோ பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஏன்னா இந்த மீம்ஸ் ஜென்சி அது இதுன்னு போட்டு இந்த ஜெனரேஷனுக்கு கல்யாணமே ஆகாது, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, 20 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுலாம் வந்துட்டு ஒரு ட்ரெண்டா கிரியேட் பண்றாங்க. அந்த சோசியல் மீடியாவை ஃப்ரீக்வெண்டா பார்க்கும்போது அகைன் அதனால அஃபெக்ட் ஆயிக்கிறாங்க. ஓகே, இப்போ 25 இயர்ஸ்லயோ இல்ல ஒரு 20லயோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் 30க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிருக்கும் ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேப் எப்படி மேம் இருக்கும்? அதாவது நான் ஏற்கனவே இதை பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து 18 இயர்ஸ்ல தான் நம்மளோட லாஜிக்கல் திங்கிங்கான பிரெயினே டெவலப் ஆகுது, கம்ப்ளீட்டா டெவலப் ஆகுது. ஓகே, டெவலப் ஆயிட்டே வந்து ஃபுல்லா நிறைவடைகிறது அப்பதான் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஆணுக்கு 22 வயசுல தான் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் தான் அந்த லாஜிக்கல் திங்கிங் பார்ட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு டிசிஷன் மேக்கிங்குள்ள போகிறோம். அது வரைக்கும் அது டெவலப் ஆயிட்டே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனாலதான் ப்ராப்பரா ஒரு டிசிஷன் மேக்கிங்லாம் ஏன் வந்து சின்ன வயசுல எடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் கைடன்ஸ் வேணும்னா ஆப்வியஸா இட் இஸ் ரிலேட்டட் டு பிரெயின். அப்ப 22 வயசு வந்துருச்சு, உடனே அந்த 24 வயதுலயே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கும் போது எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு 50% ஆஃப் பீப்புள் கேன் ஹேண்டில் இட். ஓகே, ஏன்னா அது வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலா இருந்திருப்போம், எல்லாமே நமக்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும், நம்ம டிசிஷன் எடுக்கணும், பெர்மிஷன் கேட்க வேண்டாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறதுக்கு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள இருந்திருப்போம். பட் பார்ட்னருக்குள்ள ஒரு கல்யாணத்துக்குள்ள அப்படின்னு போகும்போது கமிட்மெண்ட், ரெண்டு பேரும் அந்த கமிட்மெண்ட் கொடுத்துக்கிறது. அந்த இடத்துல ஒருத்தர் மிஸ் ஆனாலுமே அது 24 வயசா இருந்தாலும் சரி இல்ல 30 வயசுக்கு மேலேயா இருந்தாலும் சரி அதை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. உடனே ஒரு 1 month பாக்குறாங்க, 2 மாசம் பாக்குறாங்க, செட் ஆக மாட்டேங்குது, தேர் கம்மிங் அவுட் ஆஃப் இட். ஓகே, பட் கொஞ்சம் ஏஜ் போக போக அவங்க வந்து அந்த லாஜிக்கல் திங்கிங் ஸ்ட்ராங் ஆகி மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் பிரேக் எடுக்கிறாங்க, பாஸ் எடுக்கிறாங்க, டிசிஷன் மேக்கிங் நல்லா வருது, பொறுமையா அந்த பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல வருது. சோ அகைன் இட் கம்ஸ் டு an individual, பட் ஏஜ் போக போக அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஆகுதுன்னா அவங்க கொஞ்சம் டேக் இட் ஈஸியா எடுத்துப்பாங்க, ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா பெண்களுக்கு வந்து அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி சஃபர் ஆகிட்டு சுத்தி இருக்கவங்களும் உனக்கு எத்தனை மாப்பிள்ள தான் பாக்குறது, இன்னும் உனக்கு வந்து எதுவும் அமையல அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டிப்ரெஷன்ல இருந்து எப்படி மேம் அவங்க வெளியே வர்றது? அதாவது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஆக்சுவலி எனக்கு பர்சனலா கவுன்சிலிங்ல வந்து மென்னு தான் ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது மேடம், ஓகே அப்படின்றது வராங்க. அண்ட் அந்த கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்றது இட் இஸ் நாட் ஒன்லி லைக் பேரண்ட்ஸ் ஸ்டெப் எடுக்கல இல்ல அமையலன்றது இல்லை. நான் ஏற்கனவே பேசின மாதிரி உங்களுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்கிறது, ஒரு டாக்ஸிக்கா ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுல இருந்து அவங்களால வெளியே வரல. இதுவே பெண் கிட்ட போனோம் அப்படின்னா மெயினா அவங்க வந்து யோசிக்கிற கல்யாணத்துக்கு யோசிக்கிற ஒரு விஷயம் அது நடந்திருக்கு. செக்ஷன் தான் மெயின், பட் அதை மீறி வந்து ஒரு பிசிக்கல் இதுவும் நடந்திருக்கலாம். எங்களுக்கு அதனால பயமா இருக்கு, எனக்கு இன்னும் இந்த பாஸ்ட் திங்கிங்ல இருந்தே வர முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போறாங்க. இது வந்து ஒரு டிப்ரெஷனா நம்ம பெண் அப்படின்னு மட்டும் சொல்லாம ரெண்டு பேருமே வந்து இது ஒரு டிப்ரெஷனா எடுத்துக்கிறதுன்றது, நீங்க அப்படி ரொம்ப உங்களுக்கு ஆன்சைட்டி இதுல கிரியேட் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி தே நீட் டு மீட் அ எக்ஸ்பர்ட். ஓகே, முதல்ல வந்து நான் அந்த ஸ்டேபிள் மைண்ட்ல இருக்கேனா, கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை இருக்கிறானா அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு கேஸ் ஹிஸ்டரி பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். I have a client wherein she's 28 years old, நல்லா வெல் செட்டில்டு, நல்லா ஏர்ன் பண்றாங்க. ஒரு 4 years-ஆ லிவிங்ல இருந்திருக்கிறாங்க ஒரு பர்சனோட, அண்ட் they were good actually. பட் ஒரு காலகட்டத்துல கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு கல்யாணம் முடிவாகிற அந்த கட்டத்துல வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து அங்க ஒரு நிறைய ரூல்ஸ் செட் பண்றாங்க, வேற என்ன அது பிடிக்கல அந்த பொண்ணுக்கு. அப்பதான் நீங்க இப்பவே பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறன்ற மாதிரி அந்த மென் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்துக்குள்ள போய் அது அடிதடி வரைக்கும் போகுது கல்யாணத்துக்கு முன்னாடி. பட் ஃபைனலி அது பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகி அந்த கேர்ளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ரைட்? இப்பதான் அந்த இடத்துல அகைன் இந்த பக்கம் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சொசைட்டி கேக்குது, போகுது, வருதுன்னு. பட் தட் கேர்ள் இஸ் நாட் ரெடி. அப்ப
நான் அந்த பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றேன். பட் இந்த கேர்ள் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நோ, எனக்கு இப்போதைக்கு என்னோட பர்சனல் மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நான் இப்போ ஒரு மேரேஜ்குள்ள போகிறேன்னா ஆப்வியஸா அந்த பொண்ணு நல்லா இருக்காது. இதுதான் ப்ரெஷர் கொடுக்குற பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ற ஒரு விஷயம். அதாவது நிறைய நம்ம வந்து இப்ப கேள்விப்படுறோம். ஓகே, அவங்க தன் தவறான முடிவுகள் எல்லாம் நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. மேரேஜ் சரியில்லை பண்ணல, அப்படி ஒரு முடிவுக்குள்ள நம்ம பெண் குழந்தையா இருக்கட்டும் ஆண் குழந்தையா இருக்கட்டும் நம்ம வந்து பிடிச்சி புஷ் பண்ணணுமா? இல்லை, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். ஓகே, ஐம் ரெடி ஃபார் மேரேஜ், லெட் மீ கெட் மேரிடுன்றது ஒவ்வொரு பர்சனல் இண்டிவிஜுவல் கிட்டயுமே அந்த பேரண்ட்ஸ் விட்டுடணும். ஓகே, தே ஷுட் சே மேபி உங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு விஷயங்கள், ஓகே, பயமா இருக்குது, இல்லைன்னா வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்ற மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளா இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ணலாம், கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஓகே ஃபைன் போகலாம். பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பால இல்ல வேற ஏதோ ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தால அவங்க வந்து ஹர்ட் ஆயிருக்கிறாங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா தென் அந்த ஒவ்வொரு பர்சனல் இண்டிவிஜுவலுமே நீட் டு கிவ் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லணும், நான் ரெடி, யூ கேன் ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி ஒன்று ஸ்ட்ராங்கா ஒரு பெண் கிட்டையும் ஆண் கிட்டையும் வரும்போது மட்டும்தான் பேரண்ட்ஸ் ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் இண்டிவிஜுவலுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், ஓகே, நீங்க ஹாப்பியா இருக்கிறது டிசைட் பண்றது நீங்க சிங்கிளா இருக்கிறீங்களா இல்ல மேரிடா இருக்கிறீங்களான்றதெல்லாம் கிடையாது. ஓகே, இட் இஸ் யுவர் ஓன் மென்டல் ஹெல்த். The way you are earning, the way you are taking care of yourself, the way you are taking care of your family, இதெல்லாமே தான் உங்களோட சந்தோஷமே தவிர்த்து ஒரு மேரேஜ் இஸ் நாட் கோயிங் டு டிசைட் இட். ஓகே, அழகா சொன்னீங்க மேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.